Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குடியிருப்பு பகுதியில் அருகே கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். புளிச்சக்காடு போகிற சாலையில் குடியிருப்புகள் மத்தியில் இதை போல் இறைச்சி கழிவு என்னென்ன கழிவு இருக்கோ அவ்வளையும் கொண்டு வந்து இரவு நேரத்தில் கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. நடக்கவே முடியல, போகவே முடியல. இது வழியாக நிறையா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க, சின்ன பசங்க, பெரிய பசங்க, வயதானவங்க எல்லோரும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. துர்நாற்றம் தாங்க முடியல. பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு வாசிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. நகராட்சியிலையும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இதுக்கு தகுந்த ஆவணம் செய்யணும் போல் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நான் டெய்லி இந்த வழியாக தான் இங்கே எச்சமாங்குடி ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டுருக்கேன். முடிச்சுட்டு குன்னம் சிவன் கோயில் போவேன். என்ன பிரச்சனைனா, நல்லா இருக்கிற இடத்த கோழி இறைச்சி இது மாதிரி அதுங்களோட இறைச்சியை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள கசடுலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இங்கே கொட்டுறாங்க. இங்கே கொட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, நோய் நொடிகள் அதிகமாக பாதிக்குது, விவசாயம் பாதிக்குது. இங்கே உள்ள வாய்க்கால் வடிகால், அந்த வாய்க்காலெல்லாம் கொட்டுறாங்க. அது கொட்டுறதுனால பொதுமக்களுக்கெல்லாம் நோய்கள் அதிகமாக வருது. இந்த ஸ்கூல் பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் இப்படியாக தான் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நோய் தொற்று நோயெலாம் அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை பொதுமக்களுக்கு இடைவாக இருக்குங்கிறதுனால இதை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையுடன். சீர்காழி நகரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஈசானி தெருவிலிருந்து புளிச்சாக்காடு செல்லும் வழியில் கோவிந்தராஜன் நகர் அருகில் தொடர்ச்சியாக மர்ம நபர்களால் கோழி இறைச்சிகளின் கழிவுகளை இங்கே தொடர்ச்சியாக கொட்டப்படுகின்றன. இதன் அடிப்படையில் இங்கு இருக்கின்ற விவசாய நிலங்களும் நீர் பாசனங்களும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. இது சீர்காழி நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் வழியாக பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ச்சியாக சென்று வருகின்றனர். இதனால் தொற்று நோய் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் சார்பாக கோரிக்கையை நகராட்சி நிர்வாகத்திற்கு முன்வைக்கின்றோம். உடனடியாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஈசார்தரிலிருந்து புளிச்சக்காடு ஆர்ப்பாக்கம் போகிற வழியில் கோவிந்தராஜ் நகரை தாண்டி அந்த சாலை இரு பகுதியிலும் இறைச்சி கழிவுகள் அதிகமாக மர்ம நபர்களால் கொட்டிருக்கிறது. அது போகும்போது அங்கே சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. அங்கே கொட்டும் நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் வழியாக சீர்காழிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்களும் பொதுமக்களும் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களும் வந்து செல்கின்றனர். அன்றாட தேவைக்காக இந்த ஒரு பாதை தான் இந்த 10-15 கிராம மக்களுக்கு உள்ளது. இதன் வழியாக வந்து செல்லும் மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கோழி இறைச்சிகளை ஈசானி தெரு கோவிந்தராஜ் நகர் அருகில் உள்ள வாய்க்காலில் தொடர்ந்து கொட்டி வருகிறார்கள். இது பலமுறை நம் நகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லியும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏற்கனவே இதன் வழியாக அருகிலேயே டாஸ்மாக் ஒயின் ஷாப் உள்ளது. அதுவே பள்ளி மாணவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இருக்கும்போது இது மாதிரி கோழி கழிவுகள், மின்விளக்கு வசதிகளும் இல்லாமல் இரவு நேரங்களில் வெறி நாய்கள் தொடர்ந்து பள்ளி மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் விரட்டுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் பயந்து கொண்டு டியூஷன், அதாவது பார்த்திங்கன்னா தனி வகுப்பு சாயந்தரம் பார்த்திங்கன்னா சேர்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா பசங்க நேரத்தோடு வீட்டுக்கு வரணுங்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பாதுகாப்பு இல்லை. அதனால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு பள்ளி மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கும் இடையூறு செய்து கொண்டிருக்கும் இந்த கோழி கழிவுகளை கொட்டும் அது சமூக விரோதிகள் யார் என்று உடனடியாக அவர்களை கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியை சுகாதாரமிக்க பகுதியாக மாற்றி தந்து பொதுமக்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைத்து தர வேண்டும்.